யுவா பிந்து. இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா, அந்த பொருள் வந்து சிறுசுதான், ஆனா வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த, ரொம்ப 6 மாசமா வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பொருள் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் வாங்கலாங்கிறாங்க, இன்னொருத்தங்க வாங்கறாங்க. கடைசியா ஏதோ ஒண்ணு வாங்கியாச்சு. இனி வந்து இதை வச்சு கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் ஓட்ட வேண்டியதுதான். சரி வாங்க, இது உங்களுக்காக அன்பாக்சிங் வீடியோ. இதுதான் நாங்க வாங்கின பொருள். ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கிருக்கோம் फ्रेंड्स. ஆமா, உங்களுக்கு தெரியும், பாக்ஸ் பார்த்தாவே தெரியும். பாருங்க சிஸ்டர், ஓபன் பண்ணி நேத்து வேற கொரியர்ல அவங்களும் வேற. ஆமா, இது வாங்குறதுக்கே ஒரு போராட்டம் ஆகி போச்சு. நேத்து வந்து கொரியர்காரன் வந்து வீட்டுக்கே வரல, ஆனா ரிட்டர்ன் போட்டுட்டாரு. பாருங்க மோட்டோ. ஆமா, நாங்க வந்து புது போன் வாங்கியிருக்கோம் फ्रेंड्स. பாருங்க, மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன். இந்த போன் தான் நாங்க வாங்கியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடு கேமராலாம் அப்படி இருந்தா நம்மளே இப்ப காமிச்சுக்கலாம். நம்ம பாருங்க फ्रेंड्स, தெரியாதுல, அதான் தெரியும். சிஸ்டருக்கு என்னன்னா, இந்த இப்போ நம்ம வீடியோ வந்து பேக் சைடு வச்சு எடுத்துட்டு இருக்கனால இவர்தான் எடுத்தாரு, நான் பேசுவேன். இப்ப 2 பேரும் பேசுறோம்ல, அதனால தெரியுமா தெரியாதான்னு தெரியாம செல்ஃபி ஸ்டிக்ல முன்னாடி இந்த மொபைல் வந்து பிங்க் கலர் மொபைல் फ्रेंड्स. ஆமா, இது வந்து 8GB RAM, அப்புறம் 256 GB இன்டர்னல் மெமரி, அதாவது 256 GB. 4 கலர்ஸ் வந்து அவைலபிள். இதுல வந்து கிரே கலர், பிங்க் கலர், இன்னொரு கிரீன் கலர் மாதிரி இருக்கும். ஆமா, நாங்க வந்து சரி இந்த கலர் எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பிங்க் கலர் எடுத்துட்டோம். பிந்துமாக்கு வந்து இந்த கலர் பிடிச்ச காரணத்தால வந்து இந்த போன் நம்ம வாங்கிட்டோம். அது இருந்த கலர்ல கிரே பிங்க் தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால பிங்க். ஆமா, இது வந்து நம்ம என்ன சொல்றது, ஓபன் பாக்ஸ், அதாவது ஃபிளிப்கார்ட்லயே டெலிவரி கொடுக்கும் போதே செக் பண்ணி தான் டெலிவரி கொடுப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா, அதனால வந்து அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. இப்பதான் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றோம். நான் ஏன் பிங்க் வாங்கினா, அந்த பழைய போன் கவர் வந்து பிங்க் கலர்ல இருக்கு, ஆனா அந்த போன் ரொம்ப உடைச்சிருச்சு, அதனால இதுலயே வந்து பிங்க் வாங்கலாம்னு வாங்கிட்டேன். ஓகே फ्रेंड्स, வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாப்போம். மேல வந்து கூட பார்க்கல, ஓபன் பாக்ஸ் டெலிவரி அப்ப பார்த்துட்டு பத்திரமா எடுத்து கொண்டு போய் பீரோல வச்சிட்டேன். மேல ஒரு பாக்ஸ் இருக்கு फ्रेंड्स. மோட்டோ வந்து பர்ஃபியூம் மாதிரி தெரியுது, அதே மனம் வந்து அப்படி இருக்கு. பாருங்க, எடுத்தோம்னா வந்து வெறும் பாக்ஸ். இதுல வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, இதுதான் பாருங்க, சிம் இஜெக்டர் டூல். இது வந்து ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அப்புறம் 2 புக்லெட், யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 புக்லெட். எனக்கு இந்த மாதிரி இருக்கும் தெரியாம கேரண்டி கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் கேரண்டி கார்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் கேரண்டி கார்டு காணோம். இந்த மாதிரி புக்லெட் இதை தனியா பார்த்துட்டு வச்சிருவோம். அடுத்ததாக என்ன இருக்குன்னா, போன் இருக்கு, மோட்டோ 860 ஃபியூஷன். பாருங்க फ्रेंड्स, இதுதான் போன். ஆனா ரொம்ப ஸ்லிப்பா இருக்கு फ्रेंड्स. அந்த போன் பயங்கர வெயிட். நான் வச்சிருந்த போன் பாருங்க फ्रेंड्स, இதுதான் வந்து நமக்கு பிங்க் கலர்ல சிஸ்டருக்கு. பிங்க் சிஸ்டர் இது வந்து கூட தொட்டு பார்க்கல, லெதர் ஃபினிஷ் சொல்லுவாங்க. இந்த போன் வந்து ஆமா, இது பர்ஃபெக்ட் ஸ்மெல் அடிக்குது, நல்லா இருக்கும். பாருங்க, பின்னாடி வந்து 2 கேமரா, ஒன்னு ஃபிளாஷ் லைட், ஒன்னு வந்து சென்சார்னு சொல்லிருக்காங்க. மேல இருக்கிறது வந்து 50 MP மெயின் கேமரா, இந்த பக்கம் இருக்கிறது 8 MP, இந்த பக்கம் இருக்கிறது சென்சார் அப்படின்னு இருக்காங்க. கேமரா பொறுத்த அளவுக்கு மோட்டோல நல்லா இருக்கும். பாருங்க, எட்ஜ் டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆமா, கேவ் டிஸ்பிளே. மொபைல் வந்து எப்படி இருக்குமா, சூப்பரா இருக்கு. நல்லா உடைக்கணும், அதுதான் மேட்டர், அதான் பிரச்சனை. நல்லா உடைச்சா சரி. ஆமா, ரொம்ப நாள் வந்து சிஸ்டருக்கு ஆசை. கொஞ்சம் இதா இருக்கு, ஆனா இது ரொம்ப நைஸா இருக்குனால பயமா இருக்கு. இது கொஞ்சம் சரி, சிஸ்டர் வந்து போன பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது இந்த பாக்ஸ்ல இருக்குன்னா பாருங்க, ஒரு கேபிள் இருக்கு, சார்ஜ் கேபிள் இருக்கு. அப்புறம் வந்து 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. அதாவது இந்த பாக்ஸ்ல வந்து அவ்வளவுதான். கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அடாப்டர் நல்ல வெயிட்டா இருக்கு फ्रेंड्स. ஆமா, நல்ல வெயிட்டா இருக்கு. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். நாங்க வாங்குனதால ஒயிட் கலர் தான் வாங்கிருக்கோம். ஆனா இது
இருக்கு எங்களுக்கு. ஆமா நீ நாங்க இந்த போனுக்கு சார்ஜ் போடல फ्रेंड्स. ஆன் ஆல்மோஸ்ட் தெரியல. தெரியல பாப்போம் சொல்றாரு. மொபைல் வந்து நல்லா கையில பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஸ்லிப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர் போடணும். ஆமா கவர் போடணும். டெம்பர் கிளாஸ் வந்து நார்மல் டெம்பர் கிளாஸ் ஒட்டணும் சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குமா? நார்மல் டெம்பர் கிளாஸ் ஒட்டணுமா? யூவி டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டினா வாரண்டி கிளைம் ஆகாது அப்படி சொல்லிருக்காங்க. இருங்க ஆன் பண்ணி பாப்போம். ஆனா நிறைய பேர் வந்து கர்வ் டிஸ்ப்ளே தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படினு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இதுதான் கிடைச்சது. ஆன் ஆயிடுச்சு. ஹலோ மோட்டோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஹலோ மோட்டோ ஆண்ட்ராய்டு ஆன் ஆயிடுச்சு फ्रेंड्स. இந்த மாதிரி தான் எல்லாரும் வீடியோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து 32 MP செல்ஃபி கேமரா. பாருங்க இப்போ வந்து திங்க் ஷீல்ட் ஹலோ மோட்டோ அப்படி சொல்லி பாருங்க. இங்கிலீஷ் வச்சாச்சு. இதுல வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. இனி வந்து சிம் கார்டுல எது போடல. சிம் கார்டு போட சொல்றாங்க. நம்ம இனி போடல. பாருங்க சிம் கார்டு போட சொல்லிருக்காங்க. அது பார்க்கணும். இனி செக் பண்ணணும். ஸ்கிப் கொடுத்தாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே फ्रेंड्स. இது வந்து ஆன் பண்ணியாச்சு. இனி வந்து சார்ஜர் வந்து பாதி இருக்கு. ஆமா இந்த போன் வந்து 8GB 256. நம்ம வந்து மோட்டோ நம்ம பட்ஜெட்ல வந்து பார்க்கும்போது நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு 5-6 மாசம் ஆச்சுன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாள் சர்ச் பண்ணோம். யூடியூப் சேனல் வச்சிருக்கனால கேமரா கொஞ்சம் கிளாரிட்டியா வேணும். நம்மளோட பட்ஜெட்டும் கம்மியான பட்ஜெட் தான். 20,000 ரூபாய் ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பட்ஜெட்ல கொஞ்சம் இதுதான் கேமரா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் ஸ்டோரேஜும் 256 GB கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மொபைல் வந்து வாங்கியிருக்கோம் फ्रेंड्स. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் லைவ் போடையில ஒவ்வொரு டைமும் வந்து 10GB ரீசார்ஜ் பண்ணி தான் போடுறோம். என்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து 4GB தான். இப்போ என்னன்னா டெய்லியும் 10GB இல்ல 1 மணி நேரம் ரீசார்ஜ் பண்ணுவோம் फ्रेंड्स. இப்போ வந்து 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் ஒவ்வொரு டைம் லைவ் போடும்போது फ्रेंड्स 1 மணி நேரத்துக்கு அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லிட்டு 11 ரூபாய் அந்த பேக்கேஜ். எப்பப்பெல்லாம் லைவ் போடுறாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணி தான் லைவ் போடுவோம். அப்படிதான் வந்து ஆமா இருக்கும். நான் இதுக்கோசரம் வந்து நம்ம எதுவுமே பார்க்க மாட்டேன் யூடியூப்ல. ஆனா இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்ல. அது 4GB இப்போ 5GB மொபைல் வாங்கிட்டோம். 4GB இல்ல 4G மொபைல் தான் சிஸ்டர் யூஸ் பண்ணிருந்தாங்க. இது வந்து 5G. நம்ம மெயினா வாங்குனதே வந்து 5G மொபைல் வேணும் அதுக்காக தான் வாங்குனது. ஆமா ஓகே फ्रेंड्स. ரொம்ப நாள் கனவே நிறைவேறிச்சு. எங்கனால முடிஞ்சது இந்த அமௌண்ட்ல இப்படிதான் வாங்கிட்டோம். ரொம்ப நாள் உழைக்கணும் அவ்வளவுதான் என்னோட ஆசை. Thank you friends. Thank you. இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மொபைல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா இந்த மாதிரி இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்பதான் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். பரவாயில்ல எப்படி இருந்தாலும் வாங்கியாச்சு. நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே. நமக்கு என்ன ரொம்ப நாள் வந்தா சரி. ரொம்ப நாள் ஒரு 3 இயர்ஸ் ஆவது வந்தா ஓகே. அவ்வளவுதான். எனிவே ஓகே फ्रेंड्स. थैंक यू. இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க யுவா பிந்து. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. பை फ्रेंड्स. பை फ्रेंड्स. थैंक you. மீண்டும் நாளை அடுத்த வீடியோல பார்ப்போம். பை फ्रेंड्स. थैंक you.